இப்போ ஒரு பெரிய ஒரு மைண்ட் செட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். எவன் என்ன சொன்னா என்ன, உனக்கு தோன்றதை நீ பண்ணு. எவன் என்ன சொன்னா என்ன, உனக்கு பிடிச்சதை பண்ணு. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வாதம், கரெக்டா இல்லையா? எவன் என்ன சொன்னா என்னங்கிறத நம்ம யோசிக்க, அதுலயுமே ஒரு நல்ல விஷயம் இருக்குமா இருக்காதா? யார் சொல்றது ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை, யார் சொல்றது ரிஜெக்ட் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லைல்ல. நீங்க ஏத்துக்கவும் வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணவும் வேண்டாம், அதை அனலைஸ் பண்ணுங்க. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு மிஸ்டேக் பண்றாங்க, ஒரு மிஸ்டேக் உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க, சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க ஏத்துக்கங்க, ஏத்துக்காம போங்கிறது ரெண்டாவது விஷயம். ஜஸ்ட் அதை அனலைஸ் பண்ணுங்க, இது சரியா, உண்மையாவே இது இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சில பேருடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டா இருக்கும். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்னா என்ன, நான் இப்படித்தான், நான் அப்படித்தான் கோவப்படுவேன், என் கேரக்டரே தான் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆனா நிஜத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்படி கேரக்டரே கிடையாது. நாம பல நேரங்களில் நாமளா இருக்கிறது இல்லை, பல நேரங்கள் நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறோம். ரைட்டர் சுஜாதாவுக்கு ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துறேன், என்ன தெரியுமா? ப்ராக்ரஸிவ் காம்ப்ரமைஸ். நான் பல நேரங்கள் நானே காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன். படிப்படியான சமரசங்களுக்கு உட்பட்டதான் இந்த வாழ்க்கை. எனக்கு ஹெல்மெட் போட்டு போடுறது பிடிக்காதுப்பா. எனக்கு பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட்டு போடுறது எனக்கு பிடிக்காது. இதுதான் நான். ஆனா லான்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு நான் கட்டுப்படுத்ததான் ஆகணும். இல்லை போலீஸ்காரருக்கு நான் 1000 ரூபாய் தண்டனை அழணுமேங்கிற ஒரு விஷயத்துக்காகவாது நான் ஹெல்மெட் போட்டு தானே போவேன். இது வரைக்கும் போட மாட்டேன், அந்த முக்கில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து டக்குன்னு எடுத்து மாட்டிக்கிட்டு நான் போவேன். அப்போ நான் இப்படித்தானே சொல்ல முடியுமா? சொன்னா என்ன ஆகும்? பழையன்னு ஒரு அடி விடும், கரெக்டா இல்லையா? ஸோ இப்படித்தான் நான் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அப்போ என்ன, நானே சில இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆகணும், சில இடங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், சில இடங்களில் நான் ஃப்ளெக்சிபிள் ஆகணும். இப்படிலாம் இருந்தா தான் நான் டெம்பரா நான் இருக்க முடியாது. அப்ப எந்த இடத்துல நான் என்னை எப்படி உருமாற்றி கொள்ளணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் என்னை growth பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட்டா இருக்கும். சுருக்கமா சொல்ல போனோம்னா சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், டார்வின் கோட்பாடு. என்னது? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். எந்த ஒரு உயிரினம் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, இந்த தட்பவெப்பத்துக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கிறதோ அந்த உயிரினங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ தகுதியானவை.